இப்ப பொண்ணை கூட்டு வந்த இவரு கையிலயும் காசு இல்லாம எங்க தங்குறதுன்னு தெரியாம பிளாட்ஃபார்ம்லயே தங்குறாரு. இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ரூமையும் எடுக்கிறாரு. இப்ப அங்க பொண்ணை விட்டுட்டு ஒரு இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்றாரு. அங்க அவருக்கு டாக்ஸி ஓட்டுற வேலையும் கிடைக்குது. பொண்ணு வயசுக்கு வந்த அப்புறமும் இவரே எல்லா வேலையும் செய்யறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கும் இதெல்லாம் அப்பா செய்யக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேஜ்ல தெரிய ஆரம்பிக்கவும் அவரை எதுவும் செய்ய விட மாட்டேங்குது. அதனால இப்ப இவரு இந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பேசுறாரு. அவங்களும் இவங்கள மாதிரி இருக்க பசங்களோட பழக விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவரு ஒரு ஹோம்க்கு கூட்டு போய் சேர்க்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு அங்க சுத்தமா பிடிக்கல, அழுதுட்டே இருக்கா. இப்ப இவரு டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கப்போ அங்க ஒரு திருநங்கைய 4 பேர்ட்ட இருந்து காப்பாத்துறாரு. இதுக்கப்புறம் இவரு பொண்ணை பாக்குறதுக்காக ஹோம்க்கு போறாரு. அங்க பொண்ணை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அங்க சண்டை போட்டு திரும்பவும் பொண்ணை கூட்டு வந்து அவர் கூடவே வச்சுக்கிறாரு. இப்ப இவர் காப்பாத்துற அந்த திருநங்கைய ஒரு நாள் மீட் பண்றாரு. அவங்க மூலியமா இவருக்கு ஒரு வீடும் கிடைக்குது. இவர் வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவரோட பொண்ணு குடத்துக்குள்ள கைய விட்டவ அதை எடுக்க முடியாம ரொம்பவும் கத்த ஆரம்பிக்கிறா. இத பார்த்த இவரும் இனிமேல் பொண்ணை தனியா பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போன பொண்ணட்டையே திரும்ப கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போனா அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கும். இவர் எதுவும் சொல்லாம அங்க இருந்து வந்துடுறாரு. நம்ம பொண்ணை பத்திரமா பாத்துக்க யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழறாரு. இப்ப பொண்ணு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு விட்டு பீச்சுக்கு கூட்டு வந்து ஜாலியா விளையாட சொல்றாரு. அந்த பொண்ணு கிட்ட அப்பா சொன்னா கேப்பல்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போறாரு. இவர் காப்பாத்தின திருநங்கை வந்து இவங்க 2 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்களை காட்டுறாங்க. இவர் இந்த திருநங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களும் அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறாங்க. கடைசியா இவங்க 3 பேரும் ஃபேமிலியா ரொம்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.